அடியே என்னுடைய பெயரோ பான்மதி என்கின்ற பெருந்துருவாள். இதுதான் பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். என்னுடைய பெயர் பெருந்துருவாளாக இருந்தாலும் உன் பேர் என்னடி? ஒகுர. நீதான்? எதுக்கு? அட உன் பேர் என்ன? ஒகுர. அட நீதாண்டி. எதுக்கு நீ பண்ண மாட்டியா? அட உன் பேர் என்ன? ஒகுர. அட உன் பேரு? அட ஒகுரமா பண்டாக்குதுன்னு மாப்படி ஜெச ஜனமல இருந்து. எதுக்கு? உன் பேருங்கறியா? அட அது இல்ல. உன்னுடைய பெயர் என்ன? அட ஏன் பேரா? என்னோட பேர் தான் நிக்கவை. நிக்கவை. வீணா போன முண்டைய. ஏல. என்ன நிக்கவைன்னு யாராவது பேர் வைப்பாங்களா? ஏன் இந்த பேருக்கு என்ன குறை சொல்லுங்க? என்னடி நல்லா இருக்குது இந்த நிக்கவைங்கிற பேரு? பேர் ஏன் வச்சேன்? எதுக்கு வச்ச? அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அந்த படத்துல பாருங்க ஒரு பொம்பளை குந்தவைன்னு இருப்பான். சரி. அவ குந்தவைன்னு வச்சால நம்ம நிக்கவைன்னு வச்சுக்கலாம். அடடடடா. அவ குந்தவை நான் நிக்கவை மத்தாலக்காரனுக்கு நக்கவை. ஒட்டிக்கிறத ஒரு நாளைக்கு சேர்த்திக்காவ. இல்ல அது லைக் படாத. டெய்லி நானும் கேக்குறாரு. அது இடமா இருந்தா தப்பாயிரும் புண்ணு வந்துரும். ஏங்க அப்படி எல்லாம் மாத்த மாட்டேங்கிறாரு? என்ன எதுவும் சொல்ல? எல்லாம் இந்த மூஞ்ச பாத்துக்கோங்க. பாரு மாப்பிள பாரு மாப்பிள இந்த மூஞ்ச காலை இப்ப பாத்துக்கோ. காலையில இந்த மூஞ்ச பார்க்க முடியாது மாப்பிள. ஏன் நான் வீட்டுக்கு போயிருவேன். அப்படி இல்ல கால் வாச்சு தார் ரோடு எந்த கலர் இருக்கு மாப்பிள அதே தார் ரோடு அதே கலரா தான் இருக்கும் இந்த மூஞ்சி. இந்த வீணா போன பொட்டிக்காரனுக்கு எனக்கு கண்ணா தெரியல. ஏங்க நான் கருப்பாவா இருக்கிறேன். நீ இருக்கிற பாரு எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு மேல ஏன்டி என் கலருக்கு அவன் சொல்ற கலருக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லமா உலகத்திலே நீதான் ஐஸ்வர்யா கலர். அதனால என் அம்மா பான்மதி பெருந்துருவாளாக நான் இருந்தாலும் பான்மதி பெருந்துருவாளாக நான் எப்படி பிறந்தவன்? எப்படிமா பிறந்தேன்? நான் யாருக்கு பிறந்தேன்? யாருக்குமா பிறந்தேன்? நான் எப்படின்னு சொல்லிட்டா அம்மா பர்க்கரி அகத்தில அம்மம்மா
இவ்வளவு நேரமா ஒரு வாட வழியே இப்ப திடீர்னு ஒரு பெரிய கப்பு வருதுன்னு பார்த்தேன். யார விடுறீங்க முதல்ல சிக்கிச்சு. நீதானே என்ன கொண்டு கொடுக்குற எங்கேயோ போய் சிக்கிக்கிச்சே. அது அப்படிதான் சிக்கிக்கும். அந்த பாலா போன அண்டமே இந்த ஊரான ஊருக்குள்ள ஏன் ஒருத்திக்கு மட்டும் ஏந்தா இவ்வளவு அழக கொடுத்தானோ கொடுத்தானோ கொடுத்தானோ. 6 செட்டு போயிட்டு தண்டாங்க தொடக்குங்க. இனிமே அழக பத்தி மட்டும் பேசுன சூரியத்தை எடுத்து சூத்து விட்டுருவோம். எல்லாம் சூத்துல குத்தலாம்னு தான் வந்திருக்கீங்க. பிளடி நான்சென்ஸ். அடியே நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? நீ எப்படிமா பிறந்தீங்க? ஆமா, நீ எப்படி பிறந்த? நான் எங்க அப்பளுக்கும் அம்மாளுக்கும் பிறந்தேன். நான் ஒரு தாய் தந்தைய வயிற்றிலே பிறக்கலடி. அப்புறம் என்ன எருமாட்டு வகுத்துல பிறந்தீங்க? அது இல்ல, என்னுடைய பிறப்பின் ரகசியமே தனிடி. பிறப்பின் ரகசியமே தனி. ஆமா, அப்பேற்பட்ட ரகசியமானது என்ன? மகா முனிவர் என்று ஒரு முனிவராகப்பட்டவர். சரி, அவரோ புத்திரகாமஸ்தி ஆகமானது செய்தார். அப்படி ஆகமானது செய்யும் பொழுது அந்த எரியும் வேள்வியிலே அக்கினியிலே இந்த பான்மதி பெருந்துருவாள் நான் பிறந்தேன். பக்ரசி மகாமனுடைய ஏகத்தால நீங்க பிறந்தீங்க. ஆமாண்டி. அப்படி பிறந்து வளர்ந்திருந்தாலும் உங்களுக்குன்னு காலாகாலத்துல கல்லெடுப்பு கர்மாந்திரம் எல்லாம் பண்ணாங்க. எதுக்கு கல்லெடுப்பு கர்மாந்திரம் பண்ண சொல்றேன்? அட்டவாயில் இருக்கிற பேரை வச்சுட்டு அவ்வளவுதான் நடப்பு. பின்ன எதுக்கு கல்லெடுப்பு கர்மாந்திரம்? ஏங்க இவன் என்ன கல்லெடுப்பு கர்மாந்திரம் எல்லாம் பண்ண சொல்றேன்? அங்கேயே ஏற்கனவே இந்த கணக்கு பண்ணி அங்க போயிட்டு எதுக்கு அப்படி எல்லாம் பேசுவேன்? இல்ல கல்யாண காரியம் எல்லாம் பண்ணாங்களா? அப்படி சொல்லி தொலைங்க. இப்படி எல்லாம் பேசினா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? எனக்கு ஓடுற ஓட்டத்துல 9 பேர் இருக்குன்னு நான் போவேன். 9 பேர் ஒருத்தங்க கூட பழைக்கிறவன் நான் கிடையாது. ஓகே, ஆமா, சரி சரி சரி, 4 ஆள் வச்சு நான் பழைப்பேன். ஓகே, அப்படி இருந்தாலும் இந்த பான்மதி பெருந்துருவாள் பிறந்து வளர்ந்து வாலிபதி செய்ய உடனே அம்மா எனக்கு காலாகாலத்துல பண்ணி வச்சாங்கடி. எனக்கு கருப்பு பண்ணியா வெள்ளை பண்ணியா? எதுக்கு என்ன பண்ணி வச்சாங்க? அது இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யார? என்ன மாலன அம்மா அந்த தங்க குணா யாரே? அந்த துணியாதீரே நம்ம மாலையிட்டா
மாலையிட்ட மன்னரோடி